பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் பிரசங்கியின் புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எபிரேய மொழியிலே பழைய ஏற்பாட்டில் இந்த புத்தகத்திற்கு ஒகலேத் என்று பெயர் வழங்கப்படுகிறது. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி போதனை செய்பவர் என்பது இதன் பொருளாகும். இந்த வார்த்தை 7 முறை இந்த புத்தகத்திலே வருகிறது. தமிழிலே இதனை பிரசங்கி என்று மொழிபெயர்த்துள்ளனர். ஆங்கில வேதாகமத்திலே எக்லியாஸ்டியஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் தன் இள வயதில் உன்னத பாட்டையும் நடுத்தர வயதில் நீதிமொழிகளையும் வயோதிக நாட்களில் பிரசங்கியையும் எழுதினதாக யூத பாரம்பரியம் சொல்லுகிறது. இங்கே சாலமோன் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அனுபவித்து கடைசியிலே எல்லாம் மாயை என்று கண்டுகொண்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி யூத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புத்தகத்திலே மைய கருத்து எல்லாம் மாயை என்பதாகும். தேவ சித்தம், தேவ ஐக்கியம், தேவனுடைய அன்பு இவைகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் எந்த செயல்களாயிருந்தாலும் அது மாயையாய் இருக்கிறது. தேவன் படைப்பே சில சமயங்களிலே அது மாயையாய் மாறிவிடுகிறது. என்று காணுகின்ற சூழ்நிலைகளை, காட்சிகளை நாளை நாம் காண்பதில்லை. தேவனிடத்தில் வைக்கும் விசுவாசம், நம்பிக்கையும் அதுவே அது நிரந்தரமாய் இருக்கும். நித்திய ஜீவனுக்கு, அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு செல்லும். எல்லாம் மாயை என்று தாவீதின் குமாரனும் எருசலேம் ராஜாவுமாகிய பிரசங்கின் வாக்கியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். முன் இருந்தவர்களை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனி மேலிபவர்களுக்கு ஞாபகம் இராது. எல்லாம் மாய். பிரசங்கி அங்கே நான் எருசலேமில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுப்புத்திரர் இந்த கடும் தொழிலில் அடிபட்டு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார் என்று சொல்லி நான் அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லி இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது என்று சொல்லி சாலமோன் எழுதுகிறார். மனதுக்கு சஞ்சலமான காரியங்கள். அதே மாதிரி கர்த்தர் சாலமோனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தை அறிவதற்கு அங்கே மனதை பயன்படுத்தும் பொழுது அங்கே சாலமோனுக்கு எல்லாம் சஞ்சலமாய் திரும்புகிறது. அதிக ஞானத்திலே சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று எழுதுகிறார். 2ஆம் அதிகாரத்திலே இன்பங்கள் எல்லாம் மாயை. மனிதனுக்கு இன்பமாய் தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் அது எல்லாம் மறைந்து போகக்கூடியது. பிரசங்கியை நான் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்தேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். சந்தோஷம், இந்த உலகத்தில் காணப்படும் உலகம் தருகிறதான சந்தோஷம், உலகம் தருகிறதான இச்சைகள், உலகம் தருவதான எல்லா விதமான பெருமைகள் எல்லாம் மாயையாய் மறைந்துவிடக்கூடியது. சில சமயங்களில் மதியினமும் அப்படி மாயையாய் இருக்கிறது. உலகத்திலே ஞானத்துடன் வாழ்வது தற்காலிக மேன்மை தரும் என்று சாலமோன் கண்டுகொண்டான். ஏனெனில் உலக ஞானம் உள்ளவனுக்கு மூடனை விட கொஞ்சம் பிரச்சனைகள் வருகிறது.
மேன்மைகளும் மரணத்துக்கு அழிந்து போவதால் உள்ள ஞானத்துக்கு நிகரானது இல்லை. இங்கே ஞானியின் கண்கள் அவன் முகத்திலேயே இருக்கிறது, மூடனோ இருளிலே நடக்கிறான், ஆகிலும் அவர்கள் எல்லோரும் ஒரே விதமாக அவர்கள் எல்லோருக்கும் சம்பவிக்கிறது. 3வது இடத்துல ஒவ்வொரு காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு என்று சொல்லி ஞானி கண்டு கொண்டார். எல்லாருக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. உலகத்தையும் அவர் உள்ளத்தில் வைத்து பூமிக்குரிய காரியங்களையும் மனித உள்ளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது 13வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி மனுஷர் யாவரும் புசித்து குடிப்பதும் சகல பிரயாசம் பலனை அனுபவிப்பும் தேவன் அனுக்கிரகம். தேவன் செய்து எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன் என்று சொல்லிவிட்டால் இங்கே மனிதனுடைய கடைசி காரியங்களை உயிர மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கிய மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை படிக்கும்போது சர்வ தேவன் நம்மோடு இடைபடுவாராக. மகிமையின் கர்த்தர் கூட பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.